இது வந்து அப்படியே ஹோல்டு பண்ணலாமா, இல்லை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அயன் அண்ட் ஸ்டீல் 21 ருபீஸ், இது வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த அயன் அண்ட் ஸ்டீலில் அவங்களுக்கு வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது அயன் அண்ட் ஸ்டீலு. அலுமினியத்தை பொறுத்தவரையும் 495 ருபீஸ் அரௌண்ட் இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் ரேட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 450 டு 460 வரும்போது இது வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வேதாந்தா பவர் வந்து 43 ருபீஸ் 42 ருபீஸ் இருக்குது. இது வந்து 35 40 வரையுமே வந்து அக்யூமுலேட் பண்ண வேண்டிய ரேட்டு தான். ஆயில் அண்ட் கேஸ் வந்து 36 ருபீஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருக்குது. 25 டு 30 வந்துச்சு அப்படின்னா இதை வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேதாந்தா ஸ்டாக்கை பொறுத்தவரையும் எல்லா ஸ்டாக்குமே அப்படியே ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 1 இயர் ஆர் 2 இயரில் வந்து இதில் வந்து இந்த 5 ஸ்டாக்கில் கண்டிப்பாக ஒரு 2 ஸ்டாக் இல்லை 3 ஸ்டாக் வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது.